ஒரு பெரிய கூட்டு குடும்பம். வீட்டு தலைவி ராஜம்மா. அவங்களுக்கு 3 மகன்கள். அவங்க 3 மருமகள்கள் தான் நம்ம கதையின் முக்கிய பாத்திரங்கள். பவானி, பெரிய மருமகள். ரொம்ப அன்பான, அமைதியான பொண்ணு. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் குழந்தை இல்ல. கௌரி, 2வது மருமகள். இவளுக்கு ஒரு பையன் இருக்கான். மஞ்சு, 3வது மருமகள். இவளுக்கு ஒரு பெண் குழந்தை. இவ கௌரியோட சேர்ந்துகிட்டு பவானிய கிண்டல் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவா. காலை சமையல் கலகலப்பு. காலையில சமையலறையில வேலைபடு பிஸியா நடக்கும். பவானி எப்பவும் அதிக வேலை செய்வா. அப்போ கௌரி மஞ்சு கிட்ட சத்தம் போட்டு, ஏண்டி மஞ்சு, நீ உன் பையனுக்கு பால் காய்ச்சு டிஃபன் ரெடி பண்ணு. நான் என் பொண்ணுக்கு தலைய சீவில் விடணும். நம்மள மாதிரி வேலை அதிகம் இல்லாதவங்க சமையல் அறையில நிதானமா நிக்கட்டும்னு பவானிய பார்த்துக்கிட்டே ரொம்ப கேலியா பேசுவா. மஞ்சு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, உன்னதான் அக்கா, குழந்தைங்க இருக்கிற வாழ்க்கைக்கு தான் நேரமே போறது தெரியாது. இல்லனா பொழுது போகாம சும்மா வீட்டுக்குள்ள சுத்திட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவா. பவானி காதுல இந்த வார்த்தைகள் கேட்கும். அவ முகம் கொஞ்சம் சுருங்கும். ஆனா எதுவும் பேசாம அடுப்பையே பார்த்து இட்லி சுட்டுக்கிட்டு இருப்பா. மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏறும். குழந்தை பாசமும் கசப்பான பேச்சும். மாலையில கௌரியோட பையனும் மஞ்சுவோட பொண்ணும் வெளியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பவானி எப்பவும் அவங்க கிட்ட போய் கொஞ்சுவா. அவளுக்கு குழந்தைனா அவ்வளவு பிரியம். பவானி கௌரியோட பையனை மடியில வச்சுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருந்தப்போ கௌரியும் மஞ்சுவும் அங்க வந்தாங்க. பவானி, விடு அவன. நம்ம பிள்ளைய நல்லா கொஞ்சணும்னு ஆசைனா நீயே உனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டியது தானே. மத்தவங்க பிள்ளைய ஏன் அடிக்கடி தூக்கி வச்சுக்கிறன்னு ரொம்ப கசப்பா கௌரி கேட்டா. மஞ்சுவும் உடனே, ஆமா ஆமா, பெத்தவங்க தான் குழந்தையோட பாசத்தை உண்மையா புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்களுக்கு அது ஒரு கொஞ்சிற விளையாட்டு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி பவானி மனசை மேலும் குத்திடுவாங்க. பவானியால தாங்க முடியல. அவ உடனே அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரோட அவ ரூமுக்குள்ள வேகமா போயிட்டா. ராஜம்மாவின் கோபம். அன்னிக்கு ராத்திரி பவானி தன் புருஷன் கிட்ட கூட பேசாம தனியா அழுதுகிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில ராஜம்மாவுக்கு மருமகள்களோட இந்த செயல் எல்லாமே தெரிய வந்துச்சு. அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. சாப்பிடும்போது ராஜம்மா திடீர்னு, ஏண்டி கௌரி, மஞ்சு, உங்களுக்கு என்ன அவ்ளோ தைரியம்? பாவம், அந்த பொண்ணு பவானி, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு போய் போய் அவ மனச நோகடிச்சு பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு ரொம்ப சத்தம் போட்டு கேட்டாங்க. கௌரியும் மஞ்சுவும் தலை குனிஞ்சு நின்னாங்க. குழந்தை பாக்கியம் கொடுக்கறது நம்ம கையில இல்லடி, அது ஆண்டவன் கொடுக்கற வரம். நாளைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க யாரும் வந்து நிக்க மாட்டீங்க. ஆனா இன்னொருத்தர் மனசு நோகடிச்சு பேசுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? இனிமே ஒரு வார்த்தை பவானிய பத்தி தப்பா பேசக்கூடாது. மீறி பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ரொம்ப கண்டிப்பா ராஜம்மா சொல்லி முடிச்சாங்க. ராஜம்மாவின் கோபத்தை பார்த்த 2 மருமகள்களும் நடுங்கி போயிட்டாங்க. அன்னைக்கு அப்புறம் அவங்க பேசுற பேச்சுல இருந்த கேலியும் கிண்டலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. பவானிக்கு ராஜம்மாவின் ஆதரவு ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. ராஜம்மா சத்தம் போட்டு கண்டிச்சதுக்கு அப்புறம் கௌரியும் மஞ்சுவும் பயந்து பவானிய கிண்டல் பண்றத நிறுத்திட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒதுங்கி நிக்கிறத பார்த்த பவானிக்கே இன்னும் கொஞ்சம் மனசு வலிச்சது. ஒரு நாள் திடீர் மாற்றம். அன்னிக்கு ஒரு நாள் காலையில பவானிக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. லேசா மயக்கமும் வந்துச்சு. இத பார்த்த ராஜம்மா, ஏண்டி பவானி, என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கு. நீ டாக்டர் கிட்ட போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாமான்னு சொன்னாங்க. பவானியும் அவங்க புருஷனோட டாக்டர் கிட்ட போனாங்க. 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. ஆனா அவங்க முகம் ரொம்ப புதுசாவும் ஒரு விதமான பயத்தோட கலந்த சந்தோஷத்தோடவும் இருந்துச்சு. ராஜம்மா பதறி போய், என்னமாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. பவானி எதுவும் பேச முடியாம அவங்க புருஷனை பார்க்க அவர் பேச ஆரம்பிச்சாரு. அம்மா, பவானி இப்போ 4 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவ்வளவுதான். அந்த வீடே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. ராஜம்மாவோட கண்ணுல சந்தோஷ கண்ணீர். ஆண்டவா, என் பவானிக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டியான்னு சொல்லி பவானிய ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. கௌரி மஞ்சுவின் மனமாற்றம். சமையலறை வாசல்ல நின்னு இதையெல்லாம் கேட்ட கௌரியும் மஞ்சுவும் அப்படியே சிலையா நின்னுட்டாங்க. இத்தனை நாள் அவங்க பேசி காயப்படுத்தின வார்த்தைகள் அவங்க காதுக்குள்ளேயே திரும்ப ஒலிச்சது. அவங்க 2 பேருக்கும் மனசுல ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்துச்சு. அவங்களுக்கு சந்தோஷப்படணும்னு ஆசை இருந்தாலும் பவானி முகத்தை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ராஜம்மா பவானிய தனியா அழைச்சு, இந்த நல்ல விஷயம் நடந்தப்போ உன்னை ரொம்ப நோகடிச்சவங்கள நீ மன்னிச்சிடுவியான்னு கேட்டாங்க. பவானி சிரிச்சுக்கிட்டே, போதும் அத்தை, அவங்க மனசு மாறிட்டா போதும்.
எனக்கு இப்ப என் குழந்தைய தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. பவானியோட பெரிய மனதை பார்த்த ராஜம்மாவுக்கு பெருமையா இருந்துச்சு. மன்னிப்பு கேட்டல். அன்னைக்கு சாயங்காலம் கௌரியும் மஞ்சுவும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பவானி கிட்ட வந்தாங்க. கௌரி கண்ணுல தண்ணியோட, அக்கா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க ரொம்ப தப்பா நடந்துட்டோம். நீங்க பட்ட வேதனைக்கு நாங்க தான் காரணம்னு நினைக்கும்போது மனசு வலிக்குது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்பவே இல்லைன்னு சொல்லி பவானி கால்ல விழ போனாங்க. பவானி அவங்க 2 பேரையும் தடுத்து, சும்மா இருங்கடி, விடுங்க, நடந்தது நடந்தது தான். நீங்க இப்ப சந்தோஷப்பட்டா போதும். இனிமே இந்த வீட்ல யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாது, அதான் முக்கியம்னு சொன்னாங்க. கௌரியும் மஞ்சுவும் பவானிய கட்டி பிடிச்சு அவங்களுக்கு மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த 3 மருமகள்களும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசமா வீட்டு வேலைகளை சிரிச்ச முகத்தோட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. பவானிக்கு வரப்போற குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்போ அந்த வீடு கிண்டல் பேச்சும் கேலியும் இல்லாம அன்பான அரவணைப்போட நிம்மதியா இருக்கு.